Hello friends, இந்த வீடியோல tuple continuation தான் பார்க்க போறோம். Difference between tuples and list. அந்த லிஸ்ட்டை grow பண்ணிக்கலாம் இல்ல decrease பண்ணிக்கலாம். grow பண்றது பாத்தீங்கன்னா insert, append, extend அந்த methods மூலமா grow பண்ணிக்கலாம். இதே decrease பண்றதுக்கு நம்ம pop, clear, remove இந்த methodsலாம் யூஸ் பண்ணிருக்கோம். Immutable இதுல எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாதுன்றதுனால opposite to mutable, immutable, not changeable. Iterations or time consumption in list. Since the list we can grow, அதாவது அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம grow ஆயிட்டே இருக்குன்ற காரணத்தால iterate பண்ணும்போது அதாவது loop பண்ணும்போது அதோட time consumption அதிகமா இருக்கும். Iterations or less time consumption ஏன்னா once நம்ம tuple create பண்ணும்போதே number of elements இவ்வளவுதான் இருக்குன்னு தெரியும் போது iterations or loop யூஸ் பண்ணும்போது கம்மியான டைம் லிஸ்டோட கன்சியூம் பண்ணும் tuples. Inserting and deleting elements are easy. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இதுக்கு உண்டான ஏபிஐஸ்லாம் இருக்குன்றதுனால லிஸ்ட்ல எந்த டைம் எப்படி நமக்கு நெசசரியோ அதுக்கு ஏற்றா போல டேட்டாஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே போல ஈஸியான மெத்தட்ஸ் மூலியமா கொண்டு வந்துக்கலாம் புதுசான எலிமெண்ட்ஸ். Tuples able to access the elements. இதுல inserting deletingலாம் முடியாது. ஆனா அதுல இருக்க எலிமெண்ட்டை நம்ம இண்டெக்ஸ் கொடுத்து என்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். List contain many built-in methods. லிஸ்ட்ல remove, append, pop இதே போல நிறைய மெத்தட்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோல எக்ஸாம்பிளோட பார்த்தோம். இது எல்லாமே தான் இன்சர்ட்டுக்கும் டிலீட்டிங்க்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால இதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. Tuples contain few built-in methods. இதுல கம்மியான மெத்தட்ஸ் தான் இருக்கு. ஏன் இதுல கம்மியான மெத்தட்ஸ் இருக்குன்னா இதுல மாடிஃபிகேஷனுக்கான எந்த மெத்தட்ஸும் இல்லாதனால sum, min, max அந்த மாதிரி மெத்தட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். Consume more memory. லிஸ்ட்ல வந்து இன்சர்ஷன் எண்ட்லயும் நடுவுலையும் அதே சமயம் எந்த இடத்துல வேணும்னாலும் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது லிஸ்ட் க்ரோ ஆயிட்டே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைய இருக்கு. இதனால நிறைய மெமரி ஸ்பேஸ் அதுக்கு தேவைப்படும். லெஸ் மெமரி கன்சம்ஷன் தென் லிஸ்ட். இதுல ஒன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணதுனால எந்த மாற்றமும் பண்ணாதனால அதோட மெமரி வந்து கம்மியா தான் கன்சியூம் பண்ணும். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். பைத்தானோட ஐடியலி ஷெல் ஓபன் பண்ணிக்கலாம். இதுல நான் டப்பிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நேம் T1 கொடுத்துக்கிறேன். ஸோ எம்ப்ளாயியோட ரோல் நம்பர் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த டியூப்ல இப்ப பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் T1 லிஸ்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல டைப் T1 கொடுப்போம். ஸோ என்ன டைப் நமக்கு தெரியுது, கிளாஸ் டியூபிள். பிராக்கெட்டை பார்த்தோம்னா இன்டர்பிரட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் இது டியூபிள் அப்படின்ட்டு. Again நம்ம வந்து பிரிண்ட்க்குள்ள அதோட லென்த் கண்டுபிடிக்கலாம். லென்த் ஆஃப் T1 கொடுக்கும்போது எனக்கு எந்த லென்த்தோ அது வருது 4 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நான் ஒரு சிங்கிள் ஐட்டம் கொடுக்கறனாலுமே நான் ஃபர்ஸ்ட் ஐட்டம் முடிஞ்ச உடனே கமா கம்பல்சரியா கொடுக்கணும். நம்ம இன்னொரு டப்பிள் கிரியேட் பண்ணிக்கலாம். T2 is equal to நான் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன், டப்பிள் கன்ஸ்ட்ரக்டர். அதுல எனக்கு நம்பர்ஸ் வரணும் போது 1ல இருந்து 20 வரைக்கும் ஸ்கிப் கவுண்டிங் 2 கொடுத்து என்டர் கொடுக்கிறேன். எகெயின் டப்பிள் நான் லிஸ்ட் பண்றேன். பாருங்க இந்த இடத்துல நம்ம டப்பிள் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே ஈவன் நம்பர் வந்திருக்கு. ஏன்னா இந்த இடத்துல நான் ரேஞ்ச் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். 20க்குள்ள இருக்க நம்பர்ஸ் ரெண்டா ஸ்கிப் பண்ணிட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகணும் போது எனக்கு டியூபிளோட நம்பர்ஸ் அட்டாச் ஆயிருக்கு, லிஸ்ட் ஆயிருக்கிறத நம்ம பாக்குறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இதுல மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். இது வந்து காமனான மெத்தட் நம்ம லிஸ்ட்ல பார்த்தோம் இல்லையா, அதே போலதான். மேக்ஸ் ஆஃப் T1 கொடுத்ததால நமக்கு எம்ப்ளாயி நம்பர்ல இருக்க மேக்சிமம் டிஸ்பிளே ஆயிருக்கு. இதே இந்த இடத்துல நான் T2 கொடுக்குறேன். இப்ப பாருங்க 19 டிஸ்பிளே ஆயிருக்கு. அகெயின் நம்ம மினிமம் கொடுத்துக்கலாம். இதோட அவுட்புட் பார்க்கலாம். 1 டிஸ்பிளே ஆகுது. சம் கொடுத்தோம்னா சம் ஆஃப் த இன்டிஜர்ஸ் நமக்கு லிஸ்ட் ஆகும். ஸோ சம் ஆஃப் த டியூபிள் T2ல இருக்க நம்பர்ஸ் லிஸ்ட் ஆகுது. ஸோ
இப்போ நம்ம வந்து ஐட்ரேட் பண்றோம். ஐட்ரேட் பண்ணனும்னா லூப் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். I in T2 காலன் கொடுக்கணும். காலன் கொடுத்துட்டு print I என்டர் கொடுக்கிறேன். பாருங்க டியூபிள் T2ல இருக்க எல்லா ஐட்டமே எனக்கு லிஸ்ட் ஆகுது. ஓகேங்களா? ஐட்ரேஷன். இந்த ஐட்ரேஷன்ல நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணி டியூபிள் T2ல இருக்கிறது எல்லாமே நான் லிஸ்ட் பண்ணிருக்கேன்.